வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு சாம்பார். கல்யாண வீட்டு சாம்பார் 2 விதமாக பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் கப்போட சைஸ் பார்த்துக்கோங்க. இதில் 3 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 கார்லிக், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துடலாம். சாம்பார் பண்ண ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 க்ரீன் சில்லி, இதில் நீங்கள் ரெட் சில்லியும் கலந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆனியன் நம்மளுக்கு நல்லா சுருங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்க வேண்டாம், முழுசாக சேர்த்தா தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நம்மளுக்கு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான 1 ஸ்பூன் கடலுப்பு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் இது 1/4 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துடுங்க. 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 5 பீன்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் ஒரு கத்திரிக்காய் 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய் இருந்ததுன்னா ஒரு 4 அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் 2 ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இது எங்கள் வீட்டில் இல்லாததுனால நான் சேர்த்தலை. அதுக்கு பதிலாக தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். காய் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதே குக்கரில் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 4 சின்ன வெங்காயம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் சாம்பார் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது. நம்மளோட மிகவும் சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ 1/2 கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தோசையோடையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.